இந்த சிகப்பு சட்டக்காரனுங்க வர்றதுக்கு முன்னாடி ஊர் ஒன்றா இருந்தது. நீங்கள் வந்து தான்டா சண்டையை ஊருக்குள்ள உருவாக்கிட்டீங்க. தோழர் என்ன தோழர்? வணக்கம் தோழர். என்ன சட்டையை தான் திருப்பி போட்டு வந்துட்டீங்களா? இல்லை, இது வந்து கொஞ்சம் டிசைன் எப்படி தான் ஓவர் சைஸ்டு சட்டைகள். நான் அது இக்கால ஃபேஷன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் விடுதலை பார்த்தா தான் தெரியுது, அப்போ இருந்தே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி பலாசோ பேண்ட்லாம் போட்டிருந்தாரு பழைய கால டீச்சராக இருக்கும்போது. விடுதலை படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எப்படி இருந்துச்சு தோழர்? படம் வந்து தோழர் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். இதுவரை வெற்றிமாறன் எடுத்ததிலேயே த மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் அண்ட் வீக்கஸ்ட் ஃபிலிம் இன் இஸ் கெரியர் அப்படின்னா நான் வந்து விடுதலை பார்ட் 2 ஆணித்தரமாக சொல்லுவேன் தோழர். நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இன்டர்பிரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் வந்து 35 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் தோழர், 70 மார்க் எடுத்தால் நல்ல மார்க்கு, 100 மார்க் எடுத்தால் டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒருத்தன் எப்போவுமே 100 மார்க் எடுத்துகிட்டு இருந்திருக்கான், இப்போ 70 எடுத்திருக்கான். அது 70 எடுக்கல தோழர், 70 எடுக்கல. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 20 எடுத்திருக்கான்னா நம்ம மனசு ஒரு கிரேஸ் மார்க்ஸ் வந்து ஒரு 5 மார்க் போடலாம். ஆனால் அந்த மனசு வந்து 50 மார்க்கை கிரேஸ் மார்க்காக கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி விதந்தோன்று நிற்கிது. ஏன்னா படத்தில் வந்து ஒரு நல்ல அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்கலாம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து படத்தில் என்ன சொல்லப்பட்டதுங்கிறதா மேட்ரே தவிர அது எப்படி சொல்லப்பட்டதுங்கிற மேட்ரு இல்லையா? ஆமாம் தோழர். அப்படின்னா இந்த படத்தின் பவுண்டு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அப்படி ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக ஓட விட்டு பின்னாடி இளையராஜா ஆர்ஆரை போட்டு விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கீழே அதை படிச்சுட்டே போயிடலாம். ஏன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான மேட்ரு. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறது தேவையில்லை தானே? நீங்கள் தானே சொன்னீங்க. அதுவும் தேவையா? அதுவும் தேவைதான். ஏன்னா சினிமாங்கிறது காட்சி மொழி அப்படிங்கிறது இது காட்சி தானே. உங்கள் பெரிய ஸ்க்ரீனில் இதுக்கு முன்னாடி பிடிஎஃப்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பெரிய ஸ்க்ரீனில் நல்லா போட்டு ப்ரொஜெக்ஷன் RGB லேசரில் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா 4Kல பார்ப்பீங்க. முத்தாக எழுதியிருப்பாங்க. இல்லை தோழர், அப்படி நம்ம பொதுவாக அணுக வேண்டாம்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு மட்டும் அணுகலாம் தோழர். சரிங்க தோழர். சரி, இந்த தோழரை கட் பண்ணிடலாம். படத்தை தோழரை வந்து படத்துலேயே நிறைய இடங்களை கட் பண்ணுறாங்க, அது வேண்டாம். விடுதலை பார்ட் 2 பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? என்னால் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அரசியலை உள்வாங்கிட்டீங்கல்ல, அது ஒரு விடுதலை உணர்வு. அப்பாடா, ஒரு வழியாக இந்த சகாப்தம் நிறைவுக்கு வந்ததே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. எனக்கு வந்து விடுதலை பார்ட் 2 படத்தில் வந்து நிறைய போதாமைகள் இருந்ததை புரிஞ்சுக்க முடிஞ்சு. வெற்றிமாறன் படங்களே வீக்கஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் தான் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து படத்தில் பிடிச்ச அம்சமும் நிறைய இருந்துச்சு. அப்படிங்கிறனால இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக நம்ம கொண்டு போகிறோம். சரி, படத்தில் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். எனக்கு வந்து பவானி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. வரவே இல்லையே. அதே மாதிரி சூரியோட டிரான்சிஷன், அவர் வந்து ஏன் தான் வந்து அரசுக்கு எதிராகவும் அதிகாரத்துக்கு எதிராகவும் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலிமையாக இருக்குன்னு. அதே மாதிரி கடைசியாக அவர் வந்து பவானியை அந்த கரம் பிடிக்கிற இடம் ஒன்று இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க அம்மாவை சந்தித்து உரையாடல் ஒன்று நிகழ்த்துவார். இதெல்லாம் எதுவுமே படத்தில் இல்லை. வரலையா? இல்லை. சரி, எனக்கு படத்தில் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்னா, படத்தில் வசனங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணவே முடியாது வசனங்களை. ஏன்னா படம் பூரா பேசிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு படத்தில் வந்து கருப்பன் கேரக்டரில் வர இந்த கென் கருணாஸ் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவன் திருந்துறான பத்தியா? சிவசாமி என்ன சொல்லிட்டு போனான் போகிறப்ப, படிடா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த படத்துலையும் கூட வாத்தியார் வந்து சொல்லுவார், டே உன் பேர் எழுதுறதுக்காவது கற்றுக்கூட வந்து படிடா அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஒரு கேள்வி கேட்பான், நான் படிக்க வரேன், எங்கள் எல்லாரையும் ஒட்டுக்க உட்கார வச்சு நீங்கள் படிப்பு சொல்லி தருவீங்களான்னு கேட்டோன்னா அவர்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு புக்கு வரல. இல்லை, அந்த காலகட்டங்களில் வந்து எல்லாரையும் சமமாக உட்கார வச்சு படிக்கிறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையாக தான் இருந்துச்சு. இந்த பண்ணை அடிமைத்தனம்லாம் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதை அவர் கேள்வி கேட்டோன்னா பார்த்தோன்னா வாத்தியார் ஹிட் ஆகும். ஆமாம், இல்லை முதல்ல இதையெல்லாம் நம்ம சரி பண்ணாமல் அவனை படிக்க கூப்பிட்றோமே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகும். அப்புறம் அந்த கருப்பன் கேரக்டருக்கு நடக்கிற அநீதியெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க அவருக்கு ரொம்ப மைண்ட் ஃபக் ஆகி கருப்பன் கேரக்டர் கொண்டு போய் கொடுத்ததே அவர் தான். சார் இங்கே தான் இருக்கான் வாங்க, தெரியாதனமாக கொடுத்துட்டார். இப்படி ஒரு அரசியல் பின்னாடி நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் அதை பண்ணியிருப்பாரு. இந்த கருப்பன் கேரக்டருக்கு வந்து ஒரு அநீதி நடக்கும். அப்போ ஒரு சண்டை வரும், போஸ்டன் கூட சண்டை போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு புள்ள ஏன்டா நம்ம வம்சத்தில் பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய ஹீரோ படங்கள் எல்லாம் பார்த்தோன்னா வில்லன் கேரக்டரே வந்து ஹீரோவை போலும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை நான் அதை சொல்லலை,
அந்த கருப்பன் வந்து ஒரு டைலாக், இவனை கருப்பன்கிறவன் வந்து எல்லாரும் நாளான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீ கூப்பிடுறது பேருடா, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் பேர் அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் ஆகட்டும், எப்படி உனக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னு கேட்குறப்போ அவன் சொல்கிற பதில் இருக்குல்ல, இது நான் எனக்கு வந்த கோபம் இல்லை, எங்கள் அப்பனுக்கு தாத்தனுக்கு வந்த கோபத்தை எல்லாம் அடக்கி வச்சிருந்த கோபத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற சொல்கிற சீன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி எல்லாமே வசனங்களாக நல்லா பஞ்சாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக தங்கலான் படம் பார்க்குறப்ப அதில் பேசின அரசியல் இதுவரைக்கும் எந்த படத்துலையுமே பேசாத ஒரு அரசியலாக இருந்துச்சு. ஆமாம், அதை விட இதில் நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்கு. இதுவரை எந்த ஒரு பொது உடைமை கட்சியோட மேடைகள்லையும் பேசப்படாத அளவு அரசியல் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு, காட்டவும் பட்டிருக்கு, பேசுகிறத காட்டப்பட்டிருக்கு. கரெக்டா? பேசப்பட்டிருக்குன்னா நீங்கள் ஏதோ வந்து ஆடியோ புக்குன்னு நினச்சிட போகிறீங்க, இது வீடியோவில் வந்து நரேட் பண்ணுறாங்க, வீடியோ புக். இது எதனால் அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்படின்னா, இந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு வாத்தியாராக இருந்தவர், எப்படி வந்து ஒரு ஆயுத போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாறுறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த டிரான்சிஷனை காமிக்கிறதுக்கு அவர் எதெல்லாம் கோத்ரூ பண்ணார், என்னென்னலாம் படித்தார். அவர் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, ஒரு தலைவன்கிறவன் வந்து சாதாரணமாக உருவாகிறது இல்லை, ஒரு தலைவன் எப்படி உருவாகுற இருக்குல்ல. ஸோ அதை நம்ம காட்டணும்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாக தேவைப்படுது. ஏன்னா முதல் பாகத்தில் இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப கிளியராக இருந்தது, யாரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது குமரேசன்கிறது சூரி. ஸோ அந்த குமரேசனோட டிரான்சிஷன், அவனுக்கு வந்து இதை பற்றி, இந்த களத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒருத்தனா உள்ளே வரான். ஆனால் அவனுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவன் டிசைட் பண்ணுற இடத்துல இருப்பான், நான் வந்து அதிகாரத்தின் ஆர்டர்ஸை கேட்டு செயல்படுத்துகிற ஒருத்தனாக இருக்கணுமா, ஆர்டர்ஸ் கொடுக்குற இடத்துல இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நான் இவங்க சைடில் நிற்கணுமா இல்லை மக்கள் படை பக்கம் நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கு விடை தேடுற ஒரு விஷயமா தான் இந்த செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட் இருக்கணும். ஆனால் இதில் வந்து விஜய் சேதுபதியோட போர்ஷன் நிறைய ஆனனாலையும், விஜய் சேதுபதியோட போர்ஷன்லேயே வாய்ஸ் ஓவர்ஸ் நிறையா இருக்கிறனாலையும், நான் 2 பேரோட வாய்ஸ் ஓவரும் கேட்குது, யாரை ஃபாலோ பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் வந்துடுது. எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சீன் இருக்கும், இவர் வந்து அந்த பவானி, அந்த தமிழரசி கேரக்டரை லவ் பண்ணுவார். அவங்கள கோயிலில் மீட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அம்மாட்ட பேசியிருக்கேன், உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சித்தப்பா வந்து மக்கள் படையில் தான் இருக்கார். என்ன, நான் ஒரு போலீஸு, உங்கள் சித்தப்பா மக்கள் படையில் இருக்காருன்னு சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறோம், எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசுவார். நீ வந்து உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு போலீஸ்னால இறந்தவங்க, ஆனால் நீ ஒரு போலீஸை காதலிக்கிற, உனக்கு மனுஷங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது பார்க்குறீல்ல, ஆனால் நான் பாரு செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல. அப்போ நம்மளால் அந்த குமரேசன் கேரக்டரோட ஈஸியாக ஒன்றி போய் செய்வோம், இவன் இந்த குழப்பத்தை அவனே தீர்த்துக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அவன் வந்து ரேஷ்னலாக யோசித்து ஒரு முடிவெடுக்கிற இடத்துக்கு அங்கே நகர்றான். ஸோ அப்போ அதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த படத்தில் இருந்தது. ஆனால் பார்ட் 2 படத்தில் வந்து அதுக்கான ஸ்பேஸே கிடையாது. அதை அவன் ஷிஃப்ட் ஆகிறானா ஆகலையா, ஏன் ஷிஃப்ட் ஆனா, எனக்கு அது அவன் ஷிஃப்ட் ஆகிறது மட்டுமே எனக்கு ஒரு நிறைவை தரல. அவன் பேசுகிற ஐடியாலஜி எனக்கு உகந்ததாக கூட இருக்கலாம், உகந்ததாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவன் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கும்ல, இந்த ஐடியாலஜி பக்கம் இவங்க பேசுகிற இந்த அரசியல் பக்கம் அவன் நகர்றதுக்கான காரணம், அது வந்து அந்த இடத்துல எனக்கு வலிமையப்படல. நம்ம முன்னாடி பாகத்தில் நீ சொன்ன மாதிரி அந்த பெண் மேலே காதல் வர்றதுக்கு அவன் ஒரு நியாயமாக ஒன்று வர்றான்ல, ஒரு இடத்த வந்து அடையிறான், அது வந்து இந்த படத்தில் இல்லை. இன்ஸ்டெட் இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடந்தாகணும், பார்ட் 3 போக முடியாது, நடந்துருக்கு. இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஜேர்னி, அந்த வாத்தியாரை வந்து ஒரு கேம்பில் வச்சுருக்காங்க, அந்த கேம்ப்லேருந்து வேற ஒரு கேம்புக்கு மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கூட்டிகிட்டு போகிற ட்ராவலில் அவங்க காட்டுக்குள்ளே நடக்கிற ஜேர்னி இருக்குல்ல, அந்த ஜேர்னியில் இவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையா நடந்த விஷயங்களை சொல்லிட்டு வராருல, சொல்கிறப்ப ஒரு சின்ன ஒரு காமெடி சென்ஸோட அந்த கதையை சொல்கிறது இருக்குல்ல, அது வேற யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அது ஆப்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு சீரியஸான ஃபிலிமில் ஒருத்தர் காமெடியாக ஏதாவது ஒரு பஞ்ச் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும். அது விஜய் சேதுபதி நடிச்சாலும் அது கொஞ்சம் நல்லா வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த கேரக்டர் வந்து வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா இந்த காமெடி எலிமெண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, இது ஏன் இவ்வளோ குழப்பம் நிறைந்த ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, வெற்றிமாறனே வந்து பல இன்டர்வியூஸில் வந்து சொல்கிறாப்புல, என்னோடய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இட்ஸ் வெரி ராங், நான் வந்து 8 நாள்னு சொல்லி 200 நாள் எடுத்துட்டேன், ஸோ அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாரு. நான் எழுதுனது ரொம்ப சிம்பிளான ஒரு லைன், ஆனால் வந்து எடுக்கும்போது அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் அப்படி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ஏன் அதெல்லாத்தையும் வந்து விட்னஸ் பண்ணணும், அப்படி ஆடியன்ஸாக நான் ஏன் அதை கோத்ரூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் அது எழுதியிருந்தீங்கன்னா, இல்லைனா
ப்ராப்பராக இப்படி தான் இது எடுக்க போகிறோம், பேப்பரில் இருக்கிறது தான் இங்கே கன்வெர்ட் ஆக போகுதுங்கிற ஒரு ப்ராசஸில் தெளிவாக இருந்திருந்தால் ஒருவேளை வந்து இது அசுரன் மாதிரி வந்திருக்கும்ல. இதுதான் இப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் விடுதலை பார்ட் 1 மாதிரியாவது வந்திருக்கும். ஸோ எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா டேக்கன் ஃபார் கிராண்டடாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னுடைய நேரமும் என்னுடைய புரிதலையும் வெற்றிமாறன் மேலே நான் வச்சிருக்கிற ஒரு மதிப்பையும் அன்பையும் அந்த இடத்துல வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னன்னா இந்த விடுதலை பார்ட் 2 மட்டும் இந்த ப்ராசஸில் இவர் எடுக்கல, எல்லா படத்தையுமே அந்த ப்ராசஸில் தான் எடுத்துருப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, முன்னாடி இருந்தே இதை தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் இருந்தே என்னோட ஃபிலிம் ப்ராசஸே வேறு, நான் எழுதுகிற ப்ராசஸ் வேறு, நான் எடுக்கிற ப்ராசஸ் வேறு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உழைப்பு சுரண்டலை பற்றியும் உழைப்பாளிகளோட நேரத்தை சுரண்டும் முதலாளிகளை பற்றியும் படங்களில் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்க்குறவனோ அந்த ஆடியன்ஸோட நேரத்தை மதிக்கிற ஒரு கிரியேட்டரை பார்க்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, இப்போது இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் இவருக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த படம் ஏன் வந்து ஆல் ஓவர் த பிளேஸாக அது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிற காரணம். ஆனால் அந்த படத்துக்குள்ளே இந்த லிப்சிங் இஷ்யூஸ், டப்பிங் இஷ்யூஸ் எல்லாம் வருது இல்லை, எல்லா படத்துலையும் இருக்குது. அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரெப்படேட்டிவாக அது இருக்குன்னா அது சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை தானே. அது ஓவர்சீ பண்ணணும் அப்படின்னா அது அசுரனாக இருந்தால் அதை மீறி அது பார்க்கப்படுகிறது. அசுரன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிற ஒரு படமாக இருக்கும்போது நம்ம அந்த லிப்சிங் இஷ்யூஸை தாண்டி பார்க்குறோம். அது கொஞ்சம் சப்பாரான குவாலிட்டியில் ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னா அது நமக்கு பார்க்குறப்ப பிரச்சனையாக தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த படத்தில் அந்த லிப்சிங்கையும் டப்பிங் இஷ்யூஸையும் கவர் அப் பண்ணுறதுக்கு எல்லா ஷாட்டையும் இந்த ஓவர் த ஷோல்டர் போகிறது, தூரத்தில் ஒயிட்டில் எங்கேயோ பேசுகிறது, இப்படி காட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் ஓகே, சரி ஓகே ஒரு ஷார்ட் இருக்கும் இப்படி வச்சு ஓகே இது ஒரு ஐடியாவாக இப்படி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எல்லா பேசுகிற ஷார்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் விஜய் சேதுபதி பேசுகிறது எல்லாமே அவரோட முதுகுக்கு பின்னாடி இருந்து நிறைய கட்ஸ் போகும், அவங்க முதுகுக்கு போயிடும், எங்கெங்கேயோ போயிடும். ஸோ தட் நம்ம வந்து அந்த லிப்ஸிங்க்கு ஒரு குறையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த முறை கையாளப்பட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஜென்யூனாக இல்லை. இப்போ இப்படி காட்டவே கூடாதா அப்படின்னா அப்படி காட்டலாம். ஒருவேளை அந்த கிரியேட்டரோட இன்டென்ஷன் அதுவாக இருந்து அந்த மாதிரி இருந்திருந்தால் எனக்கு அது ஓகே. படத்தில் ஆல்ரெடி எனக்கு வந்து லிப்சிங் இஷ்யூஸ் வந்து இருக்கிற இதுலேயே இருக்குது. ஒரு க்ளோஸ்அப்போ ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னா அப்போவே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது லிப்சிங் இஷ்யூஸ் இருக்குன்னு. அப்படி இருக்கிற சமயத்தில் முதுகுக்கு பின்னாடி போய் ஷார்ட் வச்சுட்டு விஜய் சேதுபதி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஹெவியாக ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கடுப்பாக இருந்தது. அசுரன் படத்தோட கிளைமேக்ஸ் டயலாக் நம்ம சொல்கிறோம்ல, நீ படித்து மேலே வா, மேலே வந்துட்டு அவங்க உனக்கு பண்ணதை நீ யாருக்கும் பண்ணாத அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நல்ல டயலாக் அது. அதை வந்து அப்படியே இங்கே எடுத்துக்கோங்க. அமுதன்கிற கேரக்டர் நம்ம தமிழ் டேரக்டர், தமிழ் அந்த டேரக்டர் வந்து அந்த ஆள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆள், 7 அடி இருப்பார். அவர் பார்த்தாலே பயமாக இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார். அவ்வளோ அங்கே அந்த கேம்புக்குள்ளே அவ்வளோ கெட்ட போலீஸாக எல்லாரும் பார்த்துட்டு போனோம்னா இவர் ஒருத்தர் மட்டும் நல்லவராக இருப்பார். அந்த நல்லவராக இருக்கிற காரணத்துக்காக அவர் வேற எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க, அவர் எங்கேயோ போயிட்டு கிளாஸ் ஏதோ எடுத்துகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்துடுவார். இவரை திரும்ப இங்கே வந்து நீங்கள் ஓசியாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. அதிகாரத்தில் வரணும்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ நான் சொன்னது இதுதான், குமரேசன் வந்து ஏன் இந்த இடத்துக்கு நகர்றாங்கிறது எனக்கு வலிமையாக உணர்த்தப்படலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணலை. அதே தான் அமுதன் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் எனக்கு வலிமையாக வந்து ஒரு ரீசன் இல்லை ஏன் இதை பண்ணா அப்படிங்கிறது. அவன் வந்து அதை வரிகளாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா இதை வந்து டிஎஸ்பி எடுத்துருவாரு, அதுக்கு பதில் நான் அந்த அதில் சொல்கிற வசனம் ரொம்ப எனக்கு வந்து ஹார்ஷாக இருந்தது, ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஜீர்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அது ஏன்னா அது அமுதன் பேசுறது வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அமுதன் என்ன சொல்லுவாப்பலன்னா, பதவிக்கு மேலே வரணும்னா என்ன வேணாலும் பண்ணி வரலாம், எவ்வளோ அவமானத்தை சந்திச்சு வந்திருக்கேன், ஸோ இதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி, இதை நான் பண்ணலைன்னா இதை நான் தக்க வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருப்பார். ஆனால் எனக்கு என்னன்னா முதல் பாகத்தில் அமுதன் என்னவா இருந்தான்னு காமிச்சிருப்பாங்க. அவன் எங்கிருந்து வந்தாங்கிறது, அவன் ஏன் அப்படி இருக்காங்கிறது எல்லாமே அதில் உணர்த்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து இப்படி ஒரு டிரான்சிஷன் இப்படி பேசுகிறாங்கிறது வந்து எனக்கு இந்த விஷயத்தை அவர் ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு படத்தில் ஒரு அந்த கான்வர்சேஷன்லேயே ஒரு டைலாக் வரும். அதே மாதிரி இன்னொரு நல்ல போலீஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்பார், சார் ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதிகாரத்துக்கு வரணும்னா இதெல்லாம் பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்னோன்னே, நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் அது தோணவே இல்லை, உங்களுக்கு தோணியிருக்குன்னா அது உங்களுக்கு குணக்குறைபாடு அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. ஏன்னா மனிதர்கள் அட் ஆல் த டைம் எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டோம் அப்படின்னா எல்லா மனிதனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் குணத்தோடு தானே இருப்பான்.
அதை வந்து தனியாக இவங்க இப்படி தான் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வந்து எனக்கு அது முதல் பாகத்தில் இருந்த அமுதனை பார்த்துட்டு இவன் இப்படி வந்தது வந்து குணக்குறைபாடுனா அப்போ சஸ்பென்ஷனே வாங்கியிருக்க மாட்டானே அவன் குணக்குறைபாடு ஏன் போகிறான்? அவன் சஸ்பென்ஷனை என்ன மயிருக்கு வாங்குறான்? சஸ்பென்ஷனாக ஏதோ ஒரு துறை ரீதியான வேற ஒரு இடத்துக்கு அவனை மாற்றுவாங்கல்ல. போய் ஜங்கிளில் எப்படி போய் இது பண்ணுறதுன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு ஏன் அவன் அப்போ அவனுக்கு குணக்குறைபாடு இருக்காதுல்ல. அவன் அப்போவே என்ன பண்ணியிருப்பான்? அதிகாரத்துக்கு நம்ம வரணும்னா என்ன வேணாலும் பண்ணோங்கிற மனநிலையில் தான் இருந்திருப்பான். நியாயமாக தானே கேட்குறேன். பனிஷ்மெண்ட்டை வாங்குற ஒருத்தன் எனக்கு இதை பண்ணால் தப்பாயிரும், இங்கே நடக்கிற அநீதியை பற்றி பேசினா அந்த சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணனா என்னை வந்து இந்த சிஸ்டம் ஒடுக்கிரும் தெரிஞ்சும் பண்ணுற ஒருத்தன் அது ஒவ்வொரு காலம் அதான் இது சினிமாத்தனமாக அது மாறுது. வில்லன்னா அப்படி தான் கிளைமேக்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பதவி கிடைக்கிறப்ப அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குணக்குறைபாடு வந்துருச்சு. ஐயா வெற்றிமாறன் ஐயா உட்காந்து மாஸ்டர் கிளாஸ் எதாவது எடுக்கும்போது சொல்லுவார் இது எப்படி வந்ததுன்னு. அதை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னா படத்தோட வசனங்கள். ஆமாம், கண்டிப்பாக நம்ம முன்பே சொன்னது போல் படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வெற்றிமாறன் மீது வைக்கப்படும் ஒரு பெரும் குற்றச்சாட்டு. இந்த படத்தில் நீங்கள் வன்முறையை கூட தவிர்த்தலாம், வசனங்களை உங்களை தவிர்க்கவே முடியாது. அப்படி நிறைய வசனங்கள் வருது. அதில் எனக்கு பிடிச்ச வசனம் வந்து உண்மைங்கிறது தான் முழுமை, தகவல்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேருந்து பிச்சு பிச்சு ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. உங்களுக்கு உண்மை வேணுமா தகவல் வேணுமா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. தகவல் தான் ஐயா வேணும். ஏன்னா ஏன் உண்மைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுவீங்க ஐயா. வாங்க இப்படி உட்காருங்க, ஓரமாக இந்த கல் மேலே உட்காருங்க. அதாவது அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரயிலுக்கு பாம்பு வைக்கலாம்னு போகிறோம். என்னங்க ஐயா, நாங்கள் சும்மா தான் வச்சோம், வயிறை கூட பிரிக்க சொல்லிட்டோம், அது நூல் மாதிரி அப்படி பட்டி உரைச்சி ஐயா ஐயா. அப்ப நீங்க எந்த தப்புமே பண்ணலீங்களா ஐயா? இல்ல, அதுக்கான கில்ட் அவங்க ஃபீல் பண்றாங்கிறது அதுல படத்துல தெரியுது. ஆனா கில்ட்டை நீ ஃபீல் பண்ணாத, அந்த குற்றம் செஞ்சுட்டீங்கன்னா நீ வந்து குற்றவாளியா தான் நான் இருக்கேன். எனக்கு என்னன்னா இந்த வாத்தியார் கேரக்டர் வந்து முதல்ல ஒரு சித்தாந்தத்தை அவரோட ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு, அவர் யார்? கிஷோர் தான். கேக்கே நல்லா இல்லடா, நல்லா இருக்குடா, அவர்கிட்ட படிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த படத்துல வந்து எனக்கு பிடிச்சிருந்ததே வந்து எல்லாருக்குமே அந்த டோப்பா மார்க் ஆண்டனி மாதிரி எல்லாருமே ஒரு கெட்டப்லேயே இருந்தானுங்க. இந்த மஞ்சு வாரியர் அவங்க போட்டதும் நல்லா இருந்தது. இவரு பின்னாடி ஒரு நல்ல கதை இருக்கு, அது அப்புறம் வரும். விஜய் சேதுபதி போட்டிருந்தாரு, அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் கிஷோர் அவரும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே இது நம்ம இவர் வேல்ராஜ் அவரும் ஒரு கெட்டப்பில் வருவார். அவர் ஆக்சுவலாக போன படத்தில் வந்து போலீஸாக வந்தவர். இது வந்து முன்ஜென்மம், இதில் வந்து பண்ணையாரா வந்திருக்காரு. அதில் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பழி வாங்குறதுக்கு தான் போலீஸாக வந்திருக்காங்க அந்த கிராமத்துக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ரயில் பால குண்டு வெடிப்பில் ஏன் கில்ட்டா ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா மக்கள் செத்துட்டாங்க. அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வாத்தியார் வந்து ஏற்கனவே வந்து முதல்ல ஒரு தத்துவத்தை கற்றுக்கிட்டு அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்காக பொது உடைமைகள் தொழிலாளர்களோட நலனுக்காக போராடுறது இதெல்லாம் மருந்து தேய்ச்சி 2 பேர் வெடிச்சிருவாங்க. அதை பார்க்குறாரு. ரயிலுக்கு குண்டு வைக்கிறப்ப அங்கே ஒரு 40-50 பேர் இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆயுத போராட்டம்ங்கிறது தப்புங்கிறத உணர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மருந்துகள் நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்யறது இல்லைங்கிறத ரியலைஸ் பண்றாரு. லைட்டாக அமுக்கினாலே வெடிச்சிருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளவரா இந்த மருந்து தேய்ச்சிட்டு வந்துடுறேன். லைட்டாக ஸ்மோக்கி ஸ்மெல் வந்து எழுந்திரிச்சிட்டாரு, கை கழுவிட்டு வந்துடும். அவர் அந்த பக்கம் பையன் வந்திருப்பாரு சாப்பாடோட, அவர் தப்பிச்சிருவார்ல. அவர் தான் அதுக்கப்புறம் கதை சொல்லிட்டு இருக்காரு. தோழர் பாரு கொல கொலன்னு சவுண்ட் வரும். தோழர் எனக்கு அந்த காட்சியில் வந்து விஜய் சேதுபதி அழுகிறது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காருல்ல. இதில் அவர் அழுகிற சீன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு முதிர்ச்சியோடு அழுகிறது ஒரு அது ரொம்ப நல்லா இருந்ததாக இருக்கலாம். இப்படி வந்து இந்த ஆயுத போராட்டத்தை கைவிடுற நம்ம வாத்தியார் வந்து துப்பாக்கிகள் எளிமையாக கிடைக்கும் போது அதுக்கு சரி ஓகே இது பெட்டராக இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுவுமே தவறு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. எப்போனா இவங்களை விட துப்பாக்கி நம்பர்ஸ் அந்த பக்கம் அதிகமாக இருக்கும்போது நான் இதை விட்டுலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. படத்தில் வந்து மஞ்சு வாரியர் வந்து ஒரு கிராப் கட் வெட்டுன ஒரு ஹீரோயினாக வருவாங்க. அது இதுதானே தனக்கான ஒரு கிரீடத்தோடு இருக்காங்க, அந்த முடியோட தான் வருவாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் அந்த கெட்டப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லியிருப்பாரு. இல்லை அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணமானவங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறப்போ முடியை பிடிச்சிப்பாரு. நான் ரொம்ப அப்போ பலவீனமாக உணர்ந்தேன், அதனால நான் முடியை வெட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் காதை திருகுறான். அடுத்த நாள் ஒரு பக்கம் காதை எடுத்து வைக்கிறான் மேடையில். அவன் கண்ணத்தை திருகுறான், ஸ்லைஸ் பண்ணி அப்படியே வைக்கிறா டேபிள். அப்படிலாம் எதுவும் பண்ணல அவங்க. என்னன்னா அதுக்கப்புறம் நாட்கள் போய் அவங்க வாத்தியாரையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முடி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அந்த தினந்தனமும் பாட்டு வருது இல்லை, தினந்தனமும் அந்த பாட்டு வருது, ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அந்த பாட்டு
அவங்க வாத்தியாரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு முடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு ஆப்வியஸாக பார்த்த உடனே அந்த தினந்தனமும் பாட்டிலெல்லாம் முடியோட தான் இருப்பாங்க. நமக்கு ஆப்வியஸாகவே தெரியுது. ஏன்னா அவங்க பலவீனமாக உணரல, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க வாத்தியார்கிட்ட அப்படிங்கிறனால முடி வளர்க்குறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அதை ஒரு டயலாகாக வேறு வச்சுருப்பாங்க, நான் முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தியா, ஏன்னா நீ என்னை பலவீனமாக ஃபீல் பண்ண வைக்கல அதனால அப்படி. எதுக்கு இதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் படம் ஃபுல்லாகவே இருந்த பிரச்சனை. அழகாக ஒரு வார்த்தையில் கவிதை மாதிரி சொல்லிட்டீங்களே. அதாவது ஒரு படத்திற்கான பலமும் பலவீனமும் ஒரே விஷயம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஐரணி பாருங்க. எனக்கு அதான் தோணுச்சு. இந்த படத்தோட கோரே இருக்குல்ல, இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் இருக்குல்ல, அந்த இதை வந்து ரொம்ப கேஷுவலாக கடந்து போறீங்க. பேசப்பட்ட அரசியல் அதுதான் வந்து இந்த படத்தோட பலமும் பலவீனமாகவே இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு ஸ்டஃப் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபன் பாக்ஸ் தனமாக இருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி வசனங்களுக்காகவே பெயர் போன ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து, எனக்கு அப்போ தெரியலம்மா. அவ்வளோதான். அதான் ரொம்ப அதிகம் பேசப்பட்ட ஒரு வசனம். எனக்கு அப்போ தெரியல, வாத்தியாருக்கு அப்போ தெரியல கருப்பன் தான் மாற்ற போகிறான்னு, கருப்பனுக்கு அப்போ தெரியல அவன் வாழ்க்கை அங்கே மாறப்போகுதுன்னு, எனக்கு அப்போ தெரியல நான் இந்த இடத்துலேருந்து இங்கே போக போகிறேன்னு, ராகவேந்தருக்கு வந்து தெரியல அவர் அந்த இடத்துல அசிங்கப்பட போகிறாருன்னு, அமுதனுக்கு தெரியல அவர் இந்த இடத்துல அவரோட கேரக்டர் மாறப்போகுதுன்னு. உங்களுக்கு அப்போ தெரில இப்படிலாம் இருக்கும்ட்டு இல்லை? தெரியல சார், தெரிஞ்சு தான் வந்திருக்க மாட்டேன் சார். எனக்கு அப்போ தெரியலம்மா வெற்றிமாறன் இப்படி படம் எடுப்பாருன்னு. இன்னும் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வசனத்தை பற்றி எதுவும் சொல்ல போறீங்களா? அப்பா வாத்தியாரை வந்து சூரி பிடிச்சிருவாரு. அப்பா வாத்தியாருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ நம்ம ஆயுத போராட்டம் பண்ணணுமா இல்லை அமைதி வழியில மக்கள் பக்கம் அரசியலை பேசுறோமா? அது எதிரில் இருக்கிற துப்பாக்கியோட எண்ணிக்கைகளே முடிவு செய்யும். இப்பெல்லாம் பேசாதையா. என்னன்னா அவருக்குள்ள அந்த மைண்டில் டிரான்சாக்ஷன் ஓடிட்டே இருக்கு. தான் வந்து சரியான 4, 6, 8, 10, 12 தான் வந்து சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா, இந்த பாதையில் நிறைய பிரச்சனை இருக்கே அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே களத்தில் வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே பெருமாளை வச்சுட்டு ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் பெருமாளுக்கும். அதுக்கு மேலே இவங்களை பப்பட்டாக வச்சுட்டு மேலே ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கும். சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், மினிஸ்டர் இவங்கெல்லாம் ஐயோ ஃபண்டு வராது அதனால் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி பெருமாளோட அந்த இதை வந்து யார் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுங்கிறதுல இந்த போலீஸ்காரங்க மத்தியில் ஒரு பெரிய இது அரெஸ்ட் பண்ணதுல வந்து யார் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டு, அமுதனா இல்லை ராகவேந்தரா, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ். ஹே யோ யோ பிடிச்சது நான் தான், யோ யோ முடிச்சது நான் தான், கமிஷனர் அங்கிள் ப்ரமோஷன் எனக்கு தான். ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரொமோவில் வந்து அவர் சொல்லுவார், எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு, ஒரு 8 மினிட்ஸை வந்து கடைசி நிமிஷத்தில் ட்ரிம் பண்ணியிருக்கோம் முன்னாடி நாள். எனக்கு அது புரியல. இதை ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? இந்த 8 நிமிஷம் குறைச்சிட்டிங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கணும்? 8 நிமிஷத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ஓ படம் விறுவிறுப்பாக போகும் அவர் சொல்லியிருக்காரு அப்படி நினச்சிட்டு நான் உள்ளே வந்து உட்காரணுமா? 8 நிமிஷத்தை குறைச்சிருக்காருலடா நமக்காக அப்படி நினைக்கணுமா? என்ன நான் எதுக்கு அந்த தகவல் எனக்கு? அப்புறம் ஏன் குறைக்கிறீங்க? எழுதும்போது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்தது. எனக்கு அந்த தகவல் அது எதுக்காக என்கிட்ட அதை சொல்லி நீ இப்போ உள்ளே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கு முன்னாடி தயார்படுத்தி நீங்கள் அனுப்புறது அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் அந்த 8 நிமிஷத்தை கட் பண்ணுறீங்கன்னா அது முக்கியம் இல்லாததா? படத்தில் வெறும் 8 நிமிஷம் முக்கியம் இல்லாதுங்கிற முடிவை எப்படி எடுக்கிறீங்க? எனக்கு அது எல்லாமே கேள்வியாக இருந்தது. அந்த ப்ரொமோ வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபிலிம் மேக்கராக இவர் ஏன் இதை சொல்கிறாரு? இந்த 8 நிமிஷத்தை வெட்டுறாருன்னா அப்போ அதை மதிக்கலையே. அந்த 8 நிமிஷம் தேவையில்லாததா? தேவையில்லாத ஏன் காட்சிப்படுத்தணும்? எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நான் போய் படத்துக்குள்ளே உட்காரும்போது எனக்கு தோணுச்சு 8 நிமிஷத்தை எடுத்துருக்க, ஒருவேளை இது எடுத்துகிட்டு போகிறோம், இதுக்கப்புறம் அது போயிருக்குமோ, ஒருவேளை குமரேசனோட காதலி கூட இருக்கிற காட்சியை தூக்கியிருப்பாரோ, அந்த 8 நிமிஷத்தை ஏன் தூக்கியிருப்பார்? இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஏன் ஒருத்தர் அதை சொல்லணும், இல்லை ஏன் அதை கட் பண்ணணும்? எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு கேள்வியை கொடுத்தது. விடுதலை பார்ட் 1 எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அதோட தொடர்ச்சி அப்படின்னு வர்றப்ப இந்த படத்தை என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சு அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் ஆல்சோ இதுவரைக்கும் நான் பார்க்காத அரசியலையும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதையில் இதுக்குள்ளே வச்சது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அரசியலும் அவங்களுக்குள்ளே ஏற்படுற பிளவுகள், அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்க எப்படி வந்து தொடக்க காலங்களில் வந்து அனுராக் கஷ்யப் வந்து ஒரு சின்ன குண்டை போட்டு போயிடுவாப்புல, அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அவங்க ஆரம்ப காலங்களில் வந்து எப்படி தொழிலாளருக்காக நின்னாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருமே அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன நிறைவு இருந்துச்சு. அதனால இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தின் மூலமாக அதை சொல்கிறப்ப வெகுஜன மக்களுக்கு போய் இதெல்லாம் சேருமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தனால எனக்கு படத்தில் அந்த விஷயம் ஒரு நிறைவாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் பேசுகிற அரசியல் எவ்வளோ முக்கியமானதோ அதே அளவுக்கு அந்த ஃபிலிமும் அதோட கிராஃப்ட்டும் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லைன்னா இந்த அரசியலுக்காக இந்த படத்தை கொண்டாடுற மக்களுடைய அந்த டேஸ்ட் இருக்குல்ல, கன்சியூம் பண்ணுற டேஸ்ட், அது இந்த இடத்துல தங்கிடும். ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக அவர் அதையும் வந்து கருத்தில் கொண்டு
இதை கிராஃப்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் விடுதலை படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேசுங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, என்னென்ன விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் சொல்லுங்கள். நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கள்.